ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வந்து அது நான் சொன்னேன்ல, அந்த நான் கடைக்கு வச்சுருக்க பக்கத்தில் உள்ள அக்கா வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்கள தான் கடையில் வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா முன்னாடியோட எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு எல்லாருக்கும் சாப்பாடு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சு சாப்பாடு எல்லோரும் கொடுப்பாங்களா, அதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் போனேன். நல்லா சாப்பிட்டு பண்ணி எல்லாம் அவங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. நானும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையெல்லாம் பூட்டிட்டு நானும் போனேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் ஸ்டமக் பெயினாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத்திரை இது கொடுத்தாங்க. சரின்னு ஓகேன்னு நானும் அதை வாங்கி வந்து கொடுத்தேன். வயிற்று வலி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க தேங்க்ஸ் சொல்கிறதே ஒரு மாதிரி எனக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி நைட்டே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, இது மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் எனக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்களோட பேச்சிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கிறதுனால நானும் வந்து என்னென்னா, என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறது ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு. என்ன அவங்க திடீர்னு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி தயக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்க இத்தனை நாளாக பேசினாங்க, இப்போ திடீர்னு இப்படி பேசணுன்னா நம்ம அவங்கக்கிட்ட பேச்சை கட் பண்ணால் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அவங்களும் உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் கடையில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒன்றும் கேட்டுக்கல, எப்போதும் பேசுகிற மாதிரி தான் பேசினேன். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசினதுக்கு எந்த ரியாக்ஷனும் நான் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் இப்படியே தான் இருந்தாங்க. எனக்கு வந்து மனசு கேட்கல, ஒருவேளை நம்ம வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறனால அவங்க இப்படி ஆயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன் இப்படி இருக்கீங்க, சோகமாக இருக்கீங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட அன்றைக்கி வந்து மொபைலில் மெசேஜில் அப்படி பேசினோன்னே நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடித்த ஒரு தழும்பு மாதிரி காயம் மாதிரி இருந்துச்சு. என்ன உங்கள் கழுத்தில் ஒரு காயம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் கேட்டேன். ஏன் இப்படி காயமாக இருக்குது உடம்புல அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சும்மா நான் அடிபட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சமாளித்தாங்க. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்னக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாதா? அப்போனா நீங்கள் சும்மா சொன்னதெல்லாம் பொய் தானே, என்னை ரொம்ப பிடிக்குன்னு சொன்னதெல்லாம் பொய் தானே, இந்த விஷயத்த கூட என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழுதாங்க, அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத மாதிரி அழுதாங்க. ஏன் அழுகுறீங்க, நான் என்ன தப்பாக ஏதாச்சும் கேட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிப்ளை பண்ணேன். ஏன் இப்படிலாம் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, என் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஒத்தே போகலை, அவருக்கு வந்து என்னை பிடிக்கல, முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, அவர் எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட எரிஞ்சு தான் விழுகிறாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, என்னை அடிக்கடி அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அடுத்தது என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பார்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.